எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அனுரவை பற்றி அவரது தாயார் பகிர்ந்த ஆச்சரியமான தகவல்கள். இப்படியெல்லாம் இருப்பாரா? வெளியான உண்மைகள். தாஜீதீன் விவகாரம். நாமலின் பதற்றத்தால் அரசாங்கத்திற்கு எழுந்துள்ள சந்தேகங்கள். குற்ற செயல்களுடன் தொடர்பு பட்டுள்ளாரா? உண்மையை உடைத்த அமைச்சர். சட்டத்தின் பிடியிலிருந்து ராஜபக்ச குடும்பம் ஒருபோதும் தப்ப முடியாது, எச்சரிக்கும் அனுர அரசு. தமிழினத்துக்கு நடந்த பேரவலம். ஐநா உறுப்பு நாடுகளிடம் ஸ்ரீதரன் எம்பி விடுத்துள்ள அவசர கோரிக்கைகள். வெளியிடப்பட்ட உண்மைகள். நாட்டில் மீண்டும் உயர்கிறதா மின்சார கட்டணம்? அனுர அரசாங்கத்திற்கு எதிராக கிளம்பும் எதிர்ப்புகள். என்ன நடக்கிறது? வெளியான தகவல். ஈழத்தமிழர்களுக்கு சர்வதேசம் ஒருபோதும் உதவாது, உண்மையை உடைத்த அர்ச்சுனா. வெளியிடப்பட்ட காரணம். அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் அரசாங்கத்திடம் முன்வைக்கப்படவுள்ள கோரிக்கைகள். சம்பளம் உயருமா? வெளியான தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் ஜனாதிபதி அனுரவை பற்றி பேசிய விடயம் ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அதன்படி தனது மகனை 12 வயதிலே துறவியாக அனுப்புமாறு சிலர் கூறிய போதும் அதனை நான் ஏற்கவில்லை என தெரிவித்துள்ளார். 86 வயதான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயார் சீலாவதி அனுராதபுரத்தில் இருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள சிறிய விவசாய கிராமமான தம்புத்தேகமவில் தனது மகள் ஸ்ரீயலதாவுடன் எளிய வீட்டில் வசித்து வருகிறார். அவரது மகன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா குறித்து அவர் நினைவு கூர்ந்த போது, எனது மகனுக்கு சிறுவயதில் பட்டம் பறக்க விடுவதும் நீச்சல் அடிப்பதும் மிகவும் பிடிக்கும். அவருக்கு புத்தக வாசிப்பு மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது. வீட்டின் எதிரே இருந்த மரத்தின் கிளையில் அமர்ந்து சத்தமாக வாசிப்பதை இன்னும் நினைவில் வைத்திருக்கிறேன் என்றார். இது மட்டுமல்லாத அவர் மேலும் கூறுகையில், சாப்பிடும் போது புத்தகம் வாசிப்பது அனுரவின் பழக்கம். கல்லூரியில் படிக்கும் போதே அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டது. அப்போது கொலை மிரட்டல்களையும் எதிர்கொண்டார். அவரது சிறிய தந்தையார் கொல்லப்பட்டதும் அனுரவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. 1992 தனது தந்தை இறந்தபோது தலைமறைவாக இருந்ததால் இறுதிச் சடங்கிலும் கலந்து கொள்ள முடியவில்லை. அனுரவின் சிறுவயதில் ஒரு விகாரையின் தலைமை குரு ஒருவர் அவரை துறவியாக்குமாறு கேட்டபோதும் நான் மறுத்துவிட்டேன் என்றும் சீலாவதி கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பிறந்து 6வது மாதத்தில் அவரது ஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் காட்டிய போது, உங்கள் மகன் ஒரு நாள் அரசாழ்வான் என்று அதிர்ச்சியுடன் கூறினார். இன்று என் மகன் சாதாரண குடும்பத்திலிருந்து ஜனாதிபதியாகியுள்ளார். அவர் பொய்யோ மோசடியோ செய்யாதவர். மேலும் ஜனாதிபதியான தனது மகன் நலமாக இருக்க அனுராதபுர ஆலயங்களில் பிரார்த்தனை செய்யுங்கள் எனவும் சீலாவதி தெரிவித்துள்ளார். அனுரவின் சகோதரி ஸ்ரீயலதா கூறுகையில், என் தாயார் தினமும் இரவு செய்திகளை பார்க்கிறார். செய்திகளில் சகோதரன் அனுர வந்தாலே மகிழ்ச்சியுடன் அவன் என் மகனா என்று கேட்பார். இது மட்டுமல்லாது அனுரவும் எப்போதெல்லாம் இந்த பகுதிக்கு வருகிறாரோ வீட்டிற்கு வந்து எங்களை சந்திப்பார். அவர் ஆடம்பரத்தை விரும்பாதவர் என்றார். மேலும் 1968 நவம்பர் 24 தம்புத்தேகமவில் பிறந்த அவர் தம்புத்தேகம காமினி மகா வித்தியாலயம், தம்புத்தேகம மத்திய கல்லூரி மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றார். 1988 ஜேவிபியில் இணைந்த அவர் 1995 அதன் மாணவர் அமைப்பில் தேசிய அமைப்பாளராகவும் 2000ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஆனார். மேலும் 2004 விவசாய அமைச்சராக பதவி வகித்த அவர் 2014 ஜேவிபியின் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். இதன் பின்னர் 2019 ஜனாதிபதி தேர்தலில் 3ஆம் இடம் பிடித்த அனுர ஊழல்களுக்கு எதிராக உறுதியாக குரல் கொடுத்தவர் என்ற பெயரை பெற்றார். மேலும் 2022 பொருளாதார நெருக்கடி கால போராட்டங்களில் ஜனாதிபதி அனுர முன்னணியிலிருந்து வழிநடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்கள் பாரிய குற்றங்களில் ஈடுபட்டவர்கள். அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும். மேலும் சட்டத்தின் பிடியிலிருந்து அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் தெரிவித்த போது, கொழும்பிலிருந்து தங்காலைக்கு குடிபெயர்ந்த மஹிந்த ராஜபக்சவும் அவரது குடும்பத்தினரும் அங்கிருந்தபடியே அரசியல் லாபம் தேடும் வகையில் ஒப்பாரி வைக்கின்றனர். ஆனால் அந்த ஒப்பாரியால் நீதிமன்ற நடவடிக்கைகளை நிறுத்த முடியாது. ஒப்பாரி வைத்து தப்பிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடக்காது. மனித உரிமை மீறல்கள், ஊழல், மோசடி உள்ளிட்ட பல குற்றங்களில் ராஜபக்ச குடும்பம் ஈடுபட்டுள்ளது. அந்த குற்றங்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். மேலும் மொட்டுக்கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்ற கனவை நாமல் ராஜபக்ச காண்கிறார். ஆனால் அவர் செய்த குற்றங்களை அவர் மறந்தாலும் மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
நாங்கள் நாமல் ராஜபக்சவை தாஜிதீனின் கொலை சம்பவத்துடன் இணைத்து கூறவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்சவின் பதற்றம் மற்றும் அச்சம் காரணமாகவே அவர் இதில் ஈடுபட்டுள்ளார் என நான் நினைக்கின்றேன் என்று காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று அனுராதபுரத்தின் தலாவ பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றிற்கு பிறகு ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து விசாரணைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த தாக்குதல் மிகவும் சிக்கலான ஒன்றாகும். ஆரம்பத்தில் சிலர் இதை தவறான திசையில் கொண்டு செல்ல முயல்கின்றனர். உண்மையான விசாரணையை விட வேறு வழியில் இதை மாற்றுவதற்காக சில குழுக்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தபின் எங்களிடம் கிடைத்த தகவல்கள் மற்றும் ஆதாரங்களை மீள சேகரித்து விசாரணைகளை மீண்டும் தொடங்கியுள்ளோம். இவை தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த வகையிலும் அதற்கு தடை அல்லது பற்றாக்குறை இல்லை. விசாரணைகள் சிக்கலானவை. எனவே சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் அதிகாரிகள் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவற்றின் முடிவில் கிடைக்கும் உண்மைகளின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு அவர் தாஜிதீனின் கொலை சம்பவத்தை பற்றி கூறுகையில், அந்த சம்பவத்தில் நாமல் ராஜபக்சவை நாங்கள் இணைத்து கூறவில்லை. ஹம்பாந்தோட்டையில் கொல்லப்பட்ட ஹச்சா என்ற நபர் காணொளிகளில் இருந்ததாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அந்த நபரின் மனைவியும் நாமல் அதில் அடையாளம் காணப்பட்டதால் தான் அவர் கவலைப்பட்டார். ஆனால் நான் அதில் ஈடுபட்டதாக சொல்லவில்லை எனவும் கூறினார். காவல்துறை ஊடக பேச்சாளர் இதனை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட போது நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டதாக அவர் எங்கும் கூறவில்லை. அதன் பின்னரே சிலர் இதை அரசியல் நோக்கில் கட்டமைத்தனர். தாஜிதீனின் கொலை வழக்கில் தற்போது வெளியாகியுள்ள புதிய உண்மைகள் மற்றும் தகவல்களுடன் நாமல் ராஜபக்சவிற்கு தொடர்பு இல்லை. ஆனால் இந்த விவகாரத்தில் ஏற்பட்ட கவலை மற்றும் பதட்டம் காரணமாகவே அவர் இதில் ஈடுபட்டார் என நான் நினைக்கின்றேன் எனவும் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையத்தின் கூட்டத்தில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழின படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு ஐநா சபையின் உறுப்பு நாடுகளிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தனது உரையாடலில் ஸ்ரீதரன் கூறியதாவது, கடந்த 16 ஆண்டுகளாக இலங்கை தொடர்பான முக்கிய குழு நாடுகள் ஐநா மனித உரிமையகத்தின் வழிமுறைகளின் கீழ் இலங்கைக்கு எதிராக வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதாவது கவுன்சிலின் நிகழ்ச்சி நிரல் 4 கீழ் இலங்கைக்கான சிறப்பு அறிக்கையாளரை நியமிக்க வேண்டும். மேலும் முன்னாள் உயர்மட்ட ஆணையாளர்கள் பரிந்துரைத்தபடி இலங்கை விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அதாவது ICCக்கு கொண்டு செல்ல வேண்டும். இலங்கை அரசு 2008 டிசம்பர் முதல் 2009 மே மாதம் வரை 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழர்களை கொன்று இனப்படுகொலை செய்துள்ளது. இந்த கொடூரத்திற்கு எதிராக ஈழத்தமிழர்கள் கடந்த 16 ஆண்டுகளாக சர்வதேச நீதியை கோரி போராடி வருகின்றனர். அதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் ஏற்பாடு செய்த உண்ணாவிரத போராட்டத்தில் இறுதி நாள் சமீபத்தில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் தமிழ் தாய்மார்கள் ஐநா கவுன்சிலின் வரைவு தீர்மானத்தையும் உயர் ஆணையாளரின் அறிக்கையையும் எரித்து தங்களின் ஏமாற்றத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினர். இதனை முன்னிட்டு ஈழத்தமிழர்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கவும் நிலை மாறுகால நீதியை உறுதிப்படுத்தவும் தமிழ் சிவில் சமூகத்திற்கு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு வழங்குமாறும் அனைத்து உறுப்பு நாடுகளிடமும் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிப்பதை மின்சார பயனர் சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது. இது தொடர்பாக இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அந்த சங்கத்தின் தலைவர் MDR அதுல மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கான எவ்வித அவசியம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இதே கருத்தை இலங்கை மின்சார சபையின் புதிய ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரியந்த விக்ரமசிங்கவும் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் கூறியதாவது, தற்போதைய பொருளாதார நிலைமைகளை பொருட்படுத்தும் போது இந்த நேரத்தில் கட்டண உயர்வு மக்களுக்கு கூடுதல் சுமையை கொண்டு வரும். எனவே இது தேவையற்ற நடவடிக்கை என குறிப்பிட்டார். அதேபோல் மின்சார கட்டண உயர்வு கட்டுமான துறைக்கும் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என தேசிய கட்டுமான தொழிலாளர் சங்கத்தின் செயலாளரும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், கட்டுமான செலவுகள் ஏற்கனவே உயர்வடைந்துள்ள நிலையில் மின்சார கட்டண உயர்வு அந்த துறையை நெருக்கடிக்குள்ளாக்கும் என்றும் எச்சரித்தார். இலங்கை மின்சார சபை பொறியியலாளர் சங்கம் இன்று முதல் தனது தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த உள்ளதாகவும் அறிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் நிவாரண குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க கூறியதாவது, மின்சார சபையின் மூத்த அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்படும் அனைத்து பணிகளும் நாளை முதல் நிறுத்தப்படும். எங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வரவிருக்கும் நாட்களில் மேலும் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். இதன் மூலம் மின்சார துறையில் நிலவி வரும் நெருக்கடி நிலைமைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுச் சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நீக்கி நியாயமான சம்பள அமைப்பை உருவாக்கும் நோக்கில் முழுமையான சம்பள ஆணையத்தை உடனடியாக நியமிக்குமாறு அனைத்து இலங்கை தொழிற்சங்க மையத்தின் இணை அமைப்பாளர்
சுமித் கொடிகார அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். நேற்று கண்டியில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, சமீபத்தில் ஜனாதிபதி இலங்கையின் பொதுச் சேவை சீரழிந்து வருவதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் பிரதேச செயலாளர்கள் உட்பட நிர்வாக சேவை அதிகாரிகள் சீரழிந்து போயிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இதன் உண்மையான நிலை வேறுபட்டதாகும். கிராம அலுவலகர்கள், சமுர்த்தி மேம்பாட்டு அதிகாரிகள், இருபாணிச அதிகாரிகள், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என சுமார் 54,000 கிராம மட்ட அதிகாரிகள் இலங்கையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் அடிப்படை வசதிகளே இல்லாத பகுதிகளில் பணிபுரிகின்றனர். அலுவலக வசதி இல்லை, சுகாதார வசதி இல்லை, எழுது பொருட்களுக்கே போதுமான நிதி இல்லை. ஒரே அலுவலகத்திற்கு பெறும் தொகை 2,000 முதல் 3,000 வரை மட்டுமே. ஆண்டிற்கு எழுது பொருட்களுக்கு 3,000 வழங்கப்படுகிறது. அது போதாது. மாதத்திற்கு பயண செலவாக ரூபாய் 1,600 வழங்கப்படுகிறது. அதுவும் போதவில்லை. கீழ்நிலை அதிகாரிகளை புறக்கணித்து உயர் அதிகாரிகளை மட்டுமே திருப்திப்படுத்த அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எனவே அடுத்த பட்ஜெட்டில் இந்த அதிகாரிகளின் வசதிகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், பொது அதிகாரிகளின் சம்பளத்தை ஆய்வு செய்வதற்காக நாடாளுமன்ற துணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரச்சனை நீடிக்கும். அதற்கு பதிலாக அரசாங்கம் முழுமையான சம்பள ஆணையத்தை நியமித்து அனைத்து சம்பள முரண்பாடுகளையும் சரி செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்கும் கொள்கைகளில் இருந்து விலகி பொது ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேசம் ஒருபோதும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு உதவி செய்யாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் ஒன்றை வழங்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், வெளிநாடுகள் பொருளாதார ரீதியில் மட்டுமே இலங்கைக்கு உதவி செய்யும். ஆனால் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை குறித்து அவர்கள் எந்த நேரத்திலும் நியாயமான உதவியை வழங்கப் போவதில்லை. சர்வதேசம் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை குறித்து எந்த அரசாங்கம் பேசிக்கொண்டு தீர்வை வழங்க முயல்கிறதோ அந்த அரசாங்கத்திற்கு நான் முழு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளேன் எனவும் குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், எனது இனத்திற்கு எதிராக செயற்படும் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டு ஒரு இனத்தின் கோடாரி கம்பாக ஒருபோதும் இருக்க மாட்டேன் எனவும் வலியுறுத்தினார். அத்துடன் மாகாண சபை தேர்தலுக்கான நிதியை நாடு நாடாக சென்று திரட்ட உள்ளேன். இதற்காக புலம்பெயர் தமிழர்களும் எனக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளனர். ஒரு அரசியல்வாதியாக இனங்களுக்கிடையிலான ஒற்றுமையை உருவாக்குவதுதான் எனது கடமை எனவும், இந்த நாட்டில் தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒன்றிணைந்து வாழ வேண்டியது அவசியம் என்றும், அதே சமயம் வடமாகாணம் தற்போது சமூக ரீதியாக மிகவும் மோசமான நிலையில் உள்ளதெனவும், 2009ஆம் ஆண்டு ஏற்பட்ட போரின் முடிவுடன் தமிழர்களின் கலாச்சாரமும் சீரழிந்து விட்டது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய காலை நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.